அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. முருங்கைக்கீரையில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ரொம்ப எவ்வளோ வேணால் சொல்லலாம், அவ்வளோ இருக்குது இந்த முருங்கைக்கீரையில். முருங்கைக்கீரை பருப்பு போட்டு ஒரு கடையல். இந்த கடையில் எப்படி செய்யலாம் நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். கீரை கடையல் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்கிடுவோம். நம்ம ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்புக்கு நல்லா கழுகிட்டு நல்லா ஒரு 2 கப்பு 1.5 கப் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 பல்லு பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கரில் நல்லா கரையை வேக வச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப கரையெல்லாம் கூட இல்லை, ஒரு 2 விசில் விட்டுட்டு நம்ம வந்துடலாம். பருப்பு வெந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரம் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். கீரை மசாலாலாம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடானவுடனே நம்ம கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். பொரியட்டு நல்லா. கடுகு பொரிஞ்சாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சுருக்கேன், சீரகம் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கிறங்க. நான் ஒரு 4 மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் சின்னது பெருசு இருக்கும். நான் 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். சின்னது பெருசு இருக்கும், அதனால் நான் கணக்கு எண்ணிக்கை சொல்லலை, கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம். வதக்கிக்கலாம். இது கூடவே 10 பல்லு பூண்டை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கிறோம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கியாச்சு, போதும். இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம். ஒரு பழத்தை சின்ன வெட்டி சேர்த்துக்கிடுவோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடும் சீக்கிரம். நம்மளுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் 1/4 ஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கிறோம். முருங்கைக்கீரை நான் 2 கைப்பிடி அளவில் முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறோம். கீரையை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கீரையில் எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவில் நிறைய சொல்லவே முடியாது, சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சக்தி இருக்குது இந்த முருங்கைக்கீரையில். அடிக்கடி இந்த மாதிரி கீரைங்க பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்தாக்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நல்லா கீரை நல்லா வதக்கிக்கிடலாம். கீரை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு அது கூட சேர்த்துக்கிடுவோம். அதுக்கு நம்ம கலர் மாறாமல் இருக்கணும்னாக்கா நான் கொஞ்சோண்டு சர்க்கரை போடுறேன். சர்க்கரை போனாலும் ஒன்றும் இனிப்பாவெல்லாம் தெரியாது, கொஞ்சோண்டு போடுறேன். ஏன்னா கீரை நம்மளுக்கு கலர் மாறாமல் இருக்கும். அந்த காலத்தில் அம்மா சொல்லுவாங்க, கீரை சட்டுன்னு வேகணும், கலர் மாறாமல் இருக்குன்னா சோடா மாவை போடுவாங்க. ஆனால் அது எனக்கு இப்போ தெரிஞ்சால் அது நல்லது இல்லைன்னு தோணுது. அதனால் கொஞ்சமாக கீரையில் சர்க்கரை போட்டுக்கோம். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் அதை விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை தண்ணியோடு சேர்த்துக்கிடுவோம். வேகணும்னு ஒன்றும் இல்லை, நம்ம இது கடையை தான் போகிறோம். கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும், மூட வேணாம், அப்படியே திறந்து வச்சே நம்ம கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்தோடனே நம்ம கடைஞ்சி பார்க்கலாம். கீரை போதும், நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சிட்டு பார்க்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சுட நம்ம மண் சட்டியில் மாற்றிட்டு கடையலாம். நீங்கள் மண் சட்டி அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னாக்கா நீங்கள் ஆற வச்சு மிக்சியில் போட்டு சும்மா ஒரே ஒரு ஓட்டுங்க. இப்படியே கூட நம்ம கடைஞ்சிடலாம். ஏன்னா கீரை வெந்துருச்சு. நான் கீழே உட்காந்து சட்டியில் போட்டு கடைய போகிறேன். நீங்கள் இல்லைனாக்கா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு சும்மா லைட்டாக ஒரு பல்ஸில் சும்மா ஒரு ஓட்டுங்க, கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. கீரை கடைஞ்சாச்சு. இந்த கீரையை நம்ம சுட சாப்பாட்டில் போட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க வரையும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி சமைச்சு பார்த்துட்டு மக்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.